என்னது ₹1 கொடுத்து கேஆர்எம்ல வீடு புக் பண்ணா ஒரு கார் ஃப்ரீயா? உடனடியா போய் புக் பண்ணுங்க. V-Star and Merciless Ice Cream presents behind its Golden Mike musical concert, supported by quality food products, Kidex Baby Scooby, Kerala Matrimony and Chicking. Powered by Ed Abroad, B Craft, Willy White Toothpaste, Dobanit Coaching, Valavana Easy Money. Radio partner Red FM 93.5. பில்லு குடுக்கற நீங்க நான் கேட்டிருக்கேன் காசு கொடுக்கலன்னு சொன்னா இல்ல துரத்துறாரு. அதாவது கவர்மெண்ட் லாஸ் ஏற்படுத்துறாரு. தமிழ்நாடு அரசுக்கு வந்து லாஸ் ஏற்படுத்துறாரு இந்த கண்ணாடிக்காரர். இவங்க ரெண்டு பேரும் நீ கலெக்டரா, நீ போலீஸா, நீ சிஎம்மானு ஏன் அடிச்சுக்கிறாங்கன்னா, டாஸ்மார்க்ல மது வாங்க வந்த ஒரு நபர்கிட்ட மது விற்பனை பண்ணக்கூடியவர் அதிக விலை கேட்டதா குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. நடந்திருக்கு, எங்க நடந்திருக்குன்றத கொஞ்சம் விரிவா பார்ப்போம் வாங்க. இதா போட்டு வச்சிருக்கான் பாரு. கடை என்ன போடல 1698 1698 அங்க ஓடுனா 1698 காசு கொடுக்கலன்னு சொன்னா இல்ல துரத்துறாரு. அதாவது கவர்மெண்ட் லாஸ் ஏற்படுத்துறாரு. தமிழ்நாடு அரசுக்கு வந்து லாஸ் ஏற்படுத்துறாரு இந்த கண்ணாடிக்காரர். கோவை ஒண்டிபுத்தூர் பகுதியில 1698 அப்படின்ற பதிவெண்ல ஒரு டாஸ்மார்க் கடை ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த டாஸ்மார்க் கடையில மேல் பார்வையாளரா எடிசன் அப்படின்றவர் வேலை செய்யறாரு. இந்த நிலையில எடிசன் கிட்ட கிருஷ்ணசாமின்றவரு மது வாங்கலான்னு கடைக்கு வந்திருக்காராம். கிருஷ்ணசாமி எடிசன் கிட்ட மது வாங்கும் போது அவரு அதிகமா பணம் கேட்டதா கூறப்படுது. எடிசன் அதிக பணம் கேட்டதா கூறப்பட்ட சம்பவத்துல கிருஷ்ணசாமி உடனே ரசீது கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காராம். அவரு அதிகமா காசு கேட்க, இவர் அதுக்கு ரசீது கேட்க மாறி மாறி வாக்குவாதம் பெருசாயிருக்கு. சாமி ஆதி தமிழர் கட்சியில தகவலை தெரிவிச்சிருக்காரு. தகவல் அறிந்து வந்த கட்சியை சார்ந்தவங்க சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. குறிப்பா மாநில பொறுப்பாளரான கோவை தென்னரசு அங்க வந்திருக்காரு. இத பத்தி மேலாளர் கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க கேட்ட மதுவுக்கு ரசீது கேட்டிருக்காங்க. இதனால அங்கேயும் வாக்குவாதம் பெருசாயிருக்கு. ரேட் அதிகமாக கேட்குறீங்க, ரசீது கொடுங்கன்னு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இதை யாரோ ஒருத்தங்க செல்ஃபோனில் எடுக்க, அதை இணையத்தில் ஷேர் பண்ண, அது வைரலாகவும் ஷேர் ஆகிட்டு இருக்கு. டாஸ்மார்க்கில் இந்த மாதிரி மதுவை அதிக ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு அடிக்கடி அவ்வப்போது புகார் இருந்து அது தொடர்பான காட்சிகளும் இணையத்தில் வேகமாக பரவி வருவதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த விஷயம் அந்த பகுதியில் பரபரப்பை உருவாக்கி இருக்கு. பில்லு குடுக்கற நீங்க நான் கேட்டிருக்கேன் காசு கொடுக்கலன்னு சொன்னா இல்ல துரத்துறாரு. அதாவது கவர்மெண்ட் லாஸ் ஏற்படுத்துறாரு. தமிழ்நாடு அரசுக்கு வந்து லாஸ் ஏற்படுத்துறாரு இந்த கண்ணாடிக்காரர். பிள்ளைராடு கையில் தாங்கி நின்னது என்னது ₹1 கொடுத்து கேஆர்எம்ல வீடு புக் பண்ணா ஒரு கார் ஃப்ரீயா? உடனடியா போய் புக் பண்ணுங்க.